வணக்கம், நான் தான் டாக்டர் யோகீந்தர் சிங், தோல் நோய் மற்றும் முடிமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர், வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிறேன். நாம் இன்று பார்க்க போவது தினமும் ஓபிடியில் வர ஒரு 3 முக்கியமான டிசீஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் மொதல் டிசீஸ் எக்ஸிமா. எக்ஸிமானா ஒரு அலர்ஜிக் கண்டிஷன். இது ஜென்ரலாக ஒரு டெய்லி நம்ம ஓபிடியில் பார்க்கும்போது மினிமம் ஒரு 5லேருந்து 10 கேஸாவது இதை என்கவுண்டர் பண்ணுவோம். இது எதனால் வருது அப்படின்னு சொன்னால், மெயினாக இந்த ஹேர் டை யூஸ் பண்ணுறவங்க, பார்த்தனியம் பிளான்ட்னு ஒரு பிளான்ட் இருக்குது. அது இந்தியன் கண்டிஷன்ஸ்லலாம், இந்த தமிழ்நாட்டு சரௌண்டிங்ஸ்லாம் ரொம்ப காமன். அந்த பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, அந்த பிளான்ட்டு கூட எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கும் சரி, ஃபார்மர்ஸ் இந்தியன் கண்ட்ரியில் ரொம்ப காமன்றனால அந்த பிளான்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டு காஸ்டிவ் ஆர்கனைசமாக இருக்குது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, முன்னாடியே நம்ம பேசின மாதிரி ஹேர் டை இப்போ நம்ம இந்தியன் கண்ட்ரிஸ்லாம் ஒரு 40, 50, ஈவன் 35, 40லே நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதை ரெக்கரண்ட்டாக யூஸ் பண்ணுறனால இதே மாதிரி அலர்ஜி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது குங்குமம். நம்ம இந்தியன் கல்ச்சரில் குங்குமம் இல்லாமல் இருக்க முடியாது. நிறைய பேருக்கு குங்குமமில் இருக்க ஒரு காம்பவுண்ட் வந்து அலர்ஜியாக இருக்குது. அது வந்து பேரா டெர்ஷரி பியூட்ரைல் ஃபினால் சொல்லுவோம். அந்த காம்பவுண்டுக்கு அலர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இனிஷியல் டைமில் அதை வச்சுட்டு வரும்போது மக்கள் என்ன கேட்பாங்க, எனக்கு அலர்ஜி வரல, பட் ஆனால் இப்போ அலர்ஜி வருது அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் காரணம் இருக்குது. அது நான் பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் 4வது பார்த்தீங்க அப்படின்னா, கூலி தொழில் போகிறவங்க, கட்டட வேலைக்கு போகிறவங்கலாம் சிமெண்ட்டுக்கு எக்ஸ்போஷர் ஆகிறாங்க. அதில் ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதுக்கு பேர் பொட்டாசியம் டைக்ரோமேட். அந்த காம்பவுண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பீப்புளுக்கு அலர்ஜி காஸ் பண்ணுற காம்பவுண்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேசஸும் நம்ம ரெகுலராக ஓபிடியில் பார்க்குறது உண்டு. 4வது பார்த்தீங்க அப்படின்னா ஏட்டோபி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு மனுஷனுக்கு சின்ன வயசுலேருந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது, இல்லைனா காலையில் பனிக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்கன்னா அந்த டைமில் ஒரு 10 to 15 அடுக்கு தும்மல் போடுறாங்க, இல்லைனா கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேர் ஏட்டோபிக் பேஷண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஃப்யூச்சரில் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அது ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் இந்த எக்ஸிமா வர்றது வந்து ரொம்ப காமன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்னமெண்ட்ஸில் மோஸ்ட் காமன் வந்து கோல்டு, இன்னொன்று வந்து கவரிங் நகை போட்டிருக்கேன், அந்த போடுற இடத்துல மட்டும் எனக்கு அலர்ஜி வருது அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து தங்கமுக்கும் அலர்ஜி வருதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம இனிஷியலாக ட்ரீட் பண்ணிவிட்டு அந்த தங்கமோ கவரிங்கோ அவங்க அவாய்ட் பண்ணி பார்க்குறது தான் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன்ஸாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணும், நம்ம உடலில் இந்த அலர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், இன்னொன்று வந்து இரிட்டன்ட் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். அலர்ஜிக் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் வந்து இனிஷியலாக எங்கே எக்ஸ்போஸ் ஆகிறோமோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் வரும். பட் ஆனால் போக உடம்பு ஃபுல்லாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இரிட்டன்ட் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் அப்படி இல்லை, எங்கே எக்ஸ்போஸ் ஆகுதோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் வரும் இரிட்டன்ட் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். இப்போது ஆரம்பிக்கும்போது தோல் செவக்கிறது, அந்த செவந்த இடத்துல கொஞ்சம் அரிப்பு இருக்கிறது, அரிப்பு வர இடத்துல வந்து தோல் எழும்பி கொஞ்சம் பவுடர் மாதிரி செதிலாக கொட்டுறது தான் ஃபியூச்சர்ஸாக இருக்கும். போக என்ன ஆகும்னா, ஒரு வாரத்துலேயோ 2 வாரத்துலேயோ அந்த புண்லேருந்து நீர் வடிய ஆரம்பித்து நம்ம அதை சொரிஞ்ச உடனே அந்த இடம் சீல் பிடிச்சி இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதே அலர்ஜி வந்து உடம்பு ஃபுல்லாக வரலாம், வெறும் கை காலில் மட்டும் கூட வரலாம். அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து சொரியாசிஸுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஃபைண்டிங் என்னென்னா, நம்ம பயாப்சி பண்ணி பார்க்கணும். பயாப்சி பண்ணி பார்த்தோன்னா அது வந்து எக்ஸிமாவா இல்லை சொரியாசிஸாக நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். பட் ஆனால் மற்றபடி உடம்புல வரும்போது எக்ஸிமா கண்டிப்பாக பயாப்சி பண்ணால் தான் தெரியணும் அவசியம் இல்லை, பட் ஆனால் பண்ணணும். இது ஒன்று. ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உடம்புல ஒரு சின்ன பகுதியில் மட்டும்தான் வருது அப்படின்னா டாப்பிக்கலாக தடவர மருந்து மட்டும் கொடுத்தா போதும். இல்லை தடவர மருந்து போட்டும் எனக்கு கேட்கல, இல்லைனா பேஷண்ட் நம்மக்கிட்ட வரும்போதே ஃபுல்லாக சீல் பிடிச்சிருக்கு, நெறி கட்டிகிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் கொடுத்தே ஆகணும். ஆன்டிபயோட்டிக் க்ரீமும் கொடுக்கணும், ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸும் கொடுக்கணும். அட் த சேம் டைம் ப்ரெசென்ட் பண்ணும்போதே ரொம்ப அதிகமாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்வழி மாத்திரை, இது ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தே ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். இது எல்லாத்துக்கும் காமனாக கொடுக்க வேண்டியது ஆன்டிஹிஸ்டமைன். உங்களுக்கே தெரியும், லிவோசிட்ரிசின், சிட்ரிசின், அந்த மாதிரி ஒரு ஆன்டிஹிஸ்டமைன் இந்த கண்டிஷனுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்.
சில மக்களுக்கு ரெகுலராக இந்த மாதிரி கேஸில் மக்கள் எங்ககிட்ட கேட்குற கேள்வி, எங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, இதுக்கு என்னென்ன சாப்பாடு சாப்பிட்லாம், இந்த வியாதிக்கும் சாப்பாட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா இருக்குது. எப்படின்னா, உடம்புல எந்த புண்ணு இருக்கும்போதும் அரிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற சமயத்தில் ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றது மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். செகண்டு, இது ஒரு ஆள்கிட்ட இன்னொரு ஆளுக்கு பரவுமா, அந்த மாதிரி வியாதி இது கிடையாது. இது ஒரு அலர்ஜிக் டெண்டன்சி தான். பேரண்ட்ஸுக்கு இருந்தால் சிப்ளிங்ஸுக்கோ சன்ஸுக்கோ வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இது அந்த டிசீஸ் ஆஸ் சச் ஒரு ஆள்லேருந்து இன்னொரு ஆளுக்கு பரவுமான்னு கேட்டால் கிடையாது. மூணாவது கேட்டிங்கன்னா, வழக்கம் போல் சாப்பாடு கேட்பாங்க, என்ன சாப்பிட்லாம் அப்படின்ட்டு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஓபிடியில் அதிகமாக பார்க்குற கேஸ் சொரியாசிஸ். நீங்களே உங்கள் வாழ்க்கையில் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க சொரியாசிஸ் அப்படின்றது. ஸோ அதோட காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் வருது அப்படின்னா, ஒன்று ஜெனட்டிக்காக வரலாம், சில ஜீன் ஃபேக்டர்ஸ்லாம் அது இருக்குது, அது ரெஸ்பான்சிபிள். செகண்டு டைப் இருக்குது, டைப் 1 டைப் 2. டைப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன வயசில் வரும், ஜெனட்டிக் இன்வால்மெண்ட்டில் இருந்தால் டைப் 1 வரும். அதே மாதிரி டைப் 2 சுகர் இருக்கிறவங்க, ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, குண்டாக இருக்கிறவங்க, அதே மாதிரி கொழுப்புத்தன்மை லிப்பிட்ஸ்ன்னு சொல்லுவோம், அது அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் வரலாம். அது டைப் 2 சொரியாசிஸ் சொல்லுவோம். மூணாவது ஆட்டோஇம்யூன் டைப், எதிர்ப்பு சக்தி கோளாறு இருக்கவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்ப்போம். சொரியாசிஸில் ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, தோல் எழும்பி இருக்கும், அதே மாதிரி சுற்றி செதிலாக பவுட்ரு மாதிரி ஸ்கேல்ஸ் கொட்டும், அரிப்பு அதிகமாக இருக்கும், முட்டி, கை, கால், தலை அந்த மாதிரி இடத்துல இருக்கலாம். இன்னொரு டைப் இருக்குது, உள்ளங்கை, உள்ளங்கால் அந்த இடத்துல மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளங்காலில் வந்தால் மட்டும் வெடிப்பு அதிகமாக இருக்கும், பேஷண்ட்டுக்கு வலி ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டு, என்னென்னலாம் பண்ணால் சொரியாசிஸ் அதிகமாகும், எனக்கு சொரியாசிஸ் இருக்குது ஆனால் நான் என்னென்னலாம் பண்ணால் அதிகமாகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குடிப்பழக்கம் இருந்தால் ஒருத்தவங்களுக்கு சொரியாசிஸ் இருக்குது, அவங்க குடிக்கிறாங்கன்னா அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டேப்லெட்ஸ் கொஞ்சம் இருக்குது. இப்போது ரத்த கொதிப்புக்கு டேப்லெட் எடுக்கிறீங்க, என்ன மனநல பாதிப்பு டேப்லெட் எடுக்கிறீங்க, நீங்கள் உடம்பு வலின்ட்டு மெடிக்கல்ஸில் போய் உடம்பு வலிக்கு மாத்திரலாம் எடுத்தீங்கன்னா சொரியாசிஸ் இருக்குதுன்னா அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, சொரியாசிஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தாலே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸிமாக்கும் சொரியாசிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ், அந்த அலர்ஜிக்கும் சொரியாசிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா சத டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, டேப்லெட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தடவர மருந்து கம்மியாக, உடம்புல மொத்த சதவீதம் 10%க்கு கம்மியாகவோ 20%க்கு கம்மியாகவோ இருந்தாலோ தடவர மருந்துலேயே சரி பண்ணலாம். 20%க்கு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி, டாக்டர் என்னென்ன பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து தான் வாய் வழி மாத்திரை நீங்களாக எடுக்க முடியும். கடையில் மெடிக்கல்ஸில் வாங்கி நீங்களாக வாய் வழி மாத்திரை எடுத்திங்கன்னா அது பிரச்சனையை ஏற்படுத்தலாம். செகண்டு, சொரியாசிஸ்லேயும் மக்களுக்கு இருக்கிற ஒரு டவுட் எப்படின்னா, இது சரியாகுமா சரியாகாதா, என்னென்னலாம் பண்ணால் இதை ப்ரிவென்ட் பண்ணலாம், தடுக்க முடியுமா, இல்லை லைஃப் லாங் நாங்கள் இதை வச்சுட்டே கேரி பண்ணணுமா? ஆமாம், சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கு இப்போ வின்டர் சீசன், அதாவது பனிக்காலத்தில் இருக்கிற சொரியாசிஸ் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது, புதுசாக சொரியாசிஸ் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பனிக்காலத்தில் எப்பயுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி உணவு வகைகளை பொறுத்தளவு ஹை ப்ரோட்டீன் டயட் கொண்டு வரணும். நீங்கள் ஹை ப்ரோட்டீன் டயட்ஸ், ஏன்னா உடம்புலேருந்து அந்த புண்ணிலேருந்து செதில் கொட்டும்போது ப்ரோட்டீன்ஸும் சேர்த்து கொட்டும். அந்த டைம் நீங்கள் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மூணாவது, ஒரு ஆள்லேருந்து இன்னொரு ஆளுக்கு பரவாது. சரி சார், எனக்கு இது ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்குது, இதை எப்படி நான் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, பனிக்காலத்துக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி ஆகணும். வருஷத்தில் 4-5 மாதம் பனிக்காலம் இருக்குதுன்னா, பனிக்காலத்து வர்றதுக்கு முன்னாடியே 1-2 வரும்போதே நீங்கள் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி, இதுக்கு தடவர மருந்து மட்டும் போதுமா, இல்லை வாய் வழி மாத்திரையும் எடுத்துக்கணுமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 2 வாரம் மருந்து தடவிட்டு விட்டுட்டா சரி ஆகாது. 2 வாரம் மருந்து தடவிட்டு சரியானதுக்கப்புறமும் டாக்டரை பார்க்கணும். அவர் மாய்ஸ்சரைசர் கண்டினியூ பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாவது மருந்து எக்ஸ்ட்ரா போடணுமான்னு கிளியராக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக டாக்டரை பனிக்காலத்தில் எவ்ரி மந்த் ஒன்ஸ் ஃபார் 4 to 5 months பார்த்தீங்கன்னா இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இல்லாமல் ப்ரொலாங் பண்ணுறதுக்கு, ஒரு வாட்டியிலேருந்து இன்னொரு வாட்டி வர்றதுக்கான டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸில் நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம், உங்களுக்கு இப்போது இந்த தோல் பிரச்சனை இருக்குது, இமீடியட்டாக ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தோல் டாக்டரை போய் பாருங்கள், இல்லைனா வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரிக்கு வாங்க, நம்ம பார்த்து சரி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.